அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் கண்ணப்ப நாயனார் புராணத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வகுப்பில் பார்த்திங்கன்னா கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் அந்தணர் இறைவனிடத்தில் புலம்புதல், அந்தணர் கனவிலே இறைவன் தோன்றி யார் அந்த செயலை செய்கின்றனர், அவன் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை கண்கூட நீயே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மறைந்து நின்று அந்த செயலை பார் அப்படின்னு சொல்லி கனவிலே தோன்றி இறைவன் கட்டளையிட்டிருப்பார். அதேபடி அந்தணரும் மறைந்து நின்று பார்த்துட்ருக்காரு. திண்ணன் வெகு தூரத்திலிருந்தே வந்துட்டுருக்கான். வந்த உடனே பக்கத்தில் நெருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவலிங்கத்திலிருந்து ஒரு கண்ணிலிருந்து மட்டுமே குருதி வழிஞ்சிட்ருக்குது. பார்த்த திண்ணனுக்கு ஒரு மாதிரி பயமும், ரெண்டாவது மனசில் சங்கடத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேதனையில் போய் பக்கத்தில் தன்னுடைய வாயிலே கொண்டு வந்த தண்ணி, கையிலே கொண்டு வந்த பூ, இறைச்சி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போய் அந்த குருதி வழிஞ்சிட்ருக்கிற அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடச்சி விடுறார். கையை வச்சு மறைச்சி பார்க்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த கண்ணிலேருந்து கண்ணீர், அதாவது ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரும் பக்கத்தில் கிடையாது. உதவிக்கு போய் ஊருக்குள்ளே யாரையாவது கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாலும் அங்கே பக்கத்தில் இருக்க யாரும் இல்லை. ரொம்ப தூரத்துக்கு போனால் தான் மக்களை கூட்டிகிட்டு வர முடியும். இப்படி எல்லாமே மனசுக்குள்ளே ஒரு போராட்டமாக. இப்போ நமக்கே தோணலை, யாரும் இல்லாத ஒரு இடத்துல நம்ம கூட வந்தவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நமக்கு கை கால் பதட்டம் ஆயிரும், மனசு பதட்டம் ஆயிரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதே ஒரு சூழ்நிலை தான் திண்ணனுக்கும் ஏற்படுது. யாருமே இல்லாமல் இந்த இடத்துல நான் எப்படி இவரை காப்பாற்றுறது அது கண்ணிலிருந்து வருகின்ற ரத்தத்தை எப்படி போக்குறது அப்படிங்கிற சூழ்நிலை புரியாமல் அவராக பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவரே அந்த இடத்துல சிவனிடத்தில் முறையிடுறார். அப்போ அவர் ஒவ்வொரு விதத்துலேயும் யோசிக்கிறாரு. ஒரு இலையை பறிச்சுட்டு வராரு, நல்லா கசக்கி அந்த கண்ணில் விடுறாரு, அப்பவும் நிற்கல, தொடச்சி விடுறாரு, கையில் அடைச்சி பார்க்குறது, எதுவுமே நடக்கலை. அப்போ அவங்க வீட்டில் வேட்டையாடுகின்றவங்களுக்கு காட்டுக்குள்ளே போகிறப்ப ஏதாவது ஒரு விதத்தில் காயங்கள் உடலில் ஏற்படலாம். அப்போ அவங்க அப்பா சொன்ன விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. காயம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் இந்தந்த விதமான மூலிகையெல்லாம் நல்லா கசக்கி அதனுடைய சாறை எடுத்து அந்த புண்ணு மேலே வச்சோன்னு சொன்னால் காயங்கள் ஆறி போகும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருகின்ற பொழுது அவருக்கு அதே மாதிரி தோணுது. ஏதோ ஒரு இலையெல்லாம் தேடிட்டு கசக்கி அந்த ஒரு கண்ணிலிருந்து வருகின்ற ரத்தத்தை போக்குவதற்காக அந்த கண்ணு மேலே புழிஞ்சு விடுறாரு. அப்பவும் அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வெளியில் வருவது நிற்கவே இல்லை, வந்துட்டே இருக்குது. அப்போ இவர் யோசிக்கிறாரு, எதை செஞ்சால் இந்த விஷயத்தை அவருக்கு அந்த சிவனினுடைய கண்ணிலிருந்து வருகின்ற ரத்தத்தை போக்க முடியும். ஏதேதோ பார்த்துட்டு கடைசியாக ஒரு முடிவு பண்ணுறார். என்னன்னு சொன்னால், நம்ம சொல்லுவேன் இல்லையா, முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏன் வெளியிலெல்லாம் தேடணும், என்கிட்ட 2 கண் இருக்கு இல்லையா, ஒரு கண்ணை சிவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். நம்ம அப்படி யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். அது ஒரு கல், அது இங்கே ஒன்றும் உருவமாக இவர் மாதிரி ஒன்றும் உருவமாக இல்லை, கல்லாக அது நிற்கிது, அவ்வளோதான். பேசுகிறதோ பண்ணுறதோ எதுவும் கிடையாது, நடமாடுறதோ நிற்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. லிங்கமாக கல்லாக அது உருவச்சு அங்கே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம இப்படி யாராவது கொடுப்போமா? அவர் டக்குன்னு யோசிக்கவே இல்லை. இதுதான் சரியான முடிவு, வேறு எதுவும் இதுக்கு விடையே கிடையாதுன்னு சொல்லி டக்குன்னு தன்னுடைய இடுப்பில் இருந்த ஒரு கத்தியை எடுத்தார். ஒரு கண்ணை தோண்டிட்டார். தன்னுடைய ஒரு கண்ணை தோண்டி அதாவது எடுத்து அந்த ரத்தம் வழிகின்ற இடத்துல வைக்கிறாரு. 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் வழிவது நின்று விட்டது. ஆனால் இப்போ யாரோட கண்ணிலிருந்து ரத்தம் வழிது? தோண்டி எடுக்கப்பட்ட திண்ணனினுடைய கண்ணிலிருந்து தான் ரத்தம் வெளியில் வந்துட்டுருக்கு. சாதாரண ஒரு காயம் பட்டாவே நம்மளால் வலி தாங்க முடியாது, ரத்தம் வந்தால். அப்போ அவருக்கு அந்த வலியோ தனக்கு ஒரு கண் போயிருச்சே அப்படிங்கிறதால இப்போ அவருக்கு வருத்தம் கிடையாது. எனக்கு முன்னாடி இருக்கிற சிவனுக்கு கண் கிடைத்து விட்டது, அங்கிருந்து வழிகின்ற ரத்தம் நின்று விட்டது. இதுதான் இப்போ அவருக்கு பெரிய சந்தோஷம். இந்த சோதனை இதோடு நிறுத்திட்டாரா? இந்த நாடக காட்சியை இல்லை. அடுத்தது இறைவன் யோசிக்கிறார், இதுக்கு மேலேயும் இவனுடைய பக்தி திறனை எப்படி சோதிப்பது? அடுத்தது யோசிக்கிறார். அடுத்த கண்ணில் எந்த கண்ணில் ரத்தம் வராமல் இருந்து இப்போ அந்த கண்ணிலேருந்து மறுபடியும் முதல் வலது கண், இப்போ 2வது இடது கண்ணிலேருந்து மறுபடியும் ரத்தம் வருது. அப்போ அவர் என்ன யோசிச்சிருப்பார்? இதுக்காகவாது இவ்வளோ ஒரு கண்ணிலேருந்து ரத்தம் வழிகின்ற பொழுதாவது பல விதத்தில் அவர் யோசித்தார். ஆனால் இந்த கண்ணிலேருந்து ரத்தம் வரப்போ அவர் எதை பற்றியும் யோசிக்கலை. ஏற்கனவே நான் ஒரு கண்ணை கொடுத்ததுனால அவருக்கு சிவனுடைய கண்ணிலிருந்து வருகின்ற ரத்தம் நின்று விட்டது. அப்போ நான் இன்னொரு கண் யாருக்கிட்ட இருக்குது? எங்கிட்ட தான் இருக்குது. நம்ம 2 விஷயம் நமக்கு இருந்தால் ஒருத்தர் ஒன்று பொழைச்சிட்டு போட்டுமேன்னு ஒன்று தான் கொடுப்போம். 2ஐயும் கொடுத்துட்டு நம்ம உயிருக்கு பெருத்த ஆபத்து வருதுன்னு யோசிப்போமா?
சிலரெல்லாம் சொந்தத்துக்குள்ளேயே பந்தத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னு சொன்னால் உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுனா ஒன்று நமக்காக இருக்கும், ஒன்று அவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் அல்லது இறந்ததுக்கப்புறம் கூட உறுப்பை தானம் பண்ணும். ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கு என்னது கொடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், அதில் கல்லாக இருக்கிற சிவனுக்கு ஒன்றை கொடுத்துட்டாரு. இன்னொன்று கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு இடுப்புலேருந்து கத்தி எடுத்தார். 2வது கண்ணை கையில் எடுக்கிறதுக்கு கையை வச்சிட்டார். ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் தோணுது. என்னன்னு சொன்னால், 2வது கண்ணை எடுத்துட்டோன்னு சொன்னால் தனக்கு கண்ணு தெரியாது. அப்போ எங்கே கொண்டு போய் அவர் கண்ணு குருடாக இருந்து வலிகின்ற இடம் எப்படி அவருக்கு அடையாளம் தெரியாது. அப்போ டக்குன்னு அவர் யோசிக்கிறாரு. தன்னுடைய காலை, பெருவிரல் காலை எடுத்து அந்த வலிகின்ற கண்ணில் வச்சுட்டு அடையாளம் இந்த கண்ணை தோண்டினார், அங்கே வச்சுட்டார். இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்ருக்கிற அந்த அந்தனர் அங்கே வரார். ஐயோ இப்படி நடந்து போச்சே, இவனுடைய பக்திக்கு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லி வராரு. அந்த இடத்துல இறைவன் அவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி தோன்றுறார். அவருடைய அந்த தானத்துக்கு ஈடு இணையாக நம்ம எதையாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனக்கு இறைவனுக்கே கண்ணை தானமாக கொடுத்ததுனால தான் அந்த இடத்துல அவர் திண்ணனுடைய பெயர் மாற்றி கண்ணப்பர் அப்படிங்கிற பெயரை அந்த இடத்துல கொடுத்தார். அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசப்படுகின்ற கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு அதுதான். கூட அந்த இருந்த அந்தனருக்கு இப்போ தான் புரிஞ்சுது, கொடுக்குற விஷயத்தில் கிடையாது, மனசு தான் முக்கியம். நம்ம இத்தனை நாள் பூஜை பண்ணுறோம், நம்ம கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கி வரமாட்டோம். ஆனால் இவனுடைய பக்திக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் வேறு யாரையும் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் மன்றாடி கேட்டுக்கிறார். உண்மையிலேயே இதுதான் பக்தியினுடைய திறம். அன்று முதல் யார்? கண்ணப்பரும் சிவபக்தனாக இருந்தார். அவங்க ஃபேமிலியில் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சிவபக்தனாக மாறினார்கள். சிவனை முழு முதல் கடவுளாக அன்று முதல் கண்ணப்பர் வணங்கினார். அப்படிங்கிறதும் உலகத்துக்கே தானம் கொடுப்பதில் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அந்த காலகட்டத்தில் இருந்த 63 நாயன்மார்களில் ஒருத்தர். கண்ணு கிடைச்சது அப்படிங்கிறதுலாம் இறைவன் இது ஒரு காட்சி தான், இது ஒரு நாடகமாக ஒரு திருவிளையாடமாக தான் நடத்தியிருக்காரு. இறைவன் கண்ணப்பருக்கு கண்ணை கொடுத்தாரு, தன்னுடைய சிவபக்தனாக ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் முழு கடவுளாக கண்ணப்பரும் சிவனை ஏற்றுக்கொண்டார். மனம்தான் உட்பதில் மனசுதான் ரொம்ப முக்கியமே தவிர பொருள் கிடையாது. அந்த செய்தியில் நமக்கு இந்த கண்ணப்ப நாயனார் புராணத்தில் மிக தெளிவாக செய்திதான் நமக்கு சொல்லியிருக்காரு. இது நமக்கும் வாழ்க்கையில் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வழிநடத்தி போகணும் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.